பெரும் அதிர்வை ஏற்படுத்திய தந்தை மகன் கொலை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. போலீசார் தாக்கியதில் 2020 ஜூன் 22 ஃபெனிக்ஸும் 23 ஜெயராஜும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். அதிமுக ஆட்சியில் நடந்த கொடூர கொலை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. தந்தை மகன் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வந்த நிலையில் அந்த வழக்கின் முக்கியத்துவத்தை கருதி அந்த வழக்கு சிபிஐயிடம் மாற்றப்பட்டது. இந்த சூழலில் 6 ஆண்டுகள் கழித்து பல விசாரணைகள் நடந்த பிறகு இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு என்பது வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமாரன் தீர்ப்பை வாசிக்கிறார். உயர்நீதிமன்ற மேற்பார்வையில் மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. தற்பொழுது தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ரஃபீக் ராஜா, தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. மேலதிக விவரம் என்ன? நிச்சயமாக சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு என்பது மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் சிபிஐயால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5 வருட காலங்கள் நடைபெற்று வந்தது. 5 வருடங்கள் 9 மாதங்கள் நடைபெற்றது. கிட்டத்தட்ட இந்த வழக்கை 5 நீதிபதிகள், அதாவது ஒவ்வொரு நீதிபதிகளாக விசாரணை செய்த நீதிபதிகள் அனைவரும் மாறினர். தற்போது முத்துக்குமரன் நீதிபதி இந்த வழக்கை நிச்சயமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி இந்த வழக்குக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், இதில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் டே பை டே என்ற அடிப்படையில் இந்த வழக்கை விசாரணைத்தார். விசாரணை தொடர்ந்து கடந்த மாதம் இந்த வழக்கு என்பது முழுமையாக விசாரணை செய்யப்பட்டது. 105 சாட்சியங்கள், 2500 குற்றப்பத்திரிகை நகல்கள், அரசு தரப்பு சாட்சிகள், குற்றவாளிகள் என அனைத்து தரப்பு சாட்சிகளையும் மிக விரிவாக விசாரணை செய்திருந்தார். விசாரணையின் போது பல்வேறு அதிர்ச்சி சம்பவங்கள் வெளியாகின. உடனடியாக அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அலுவலர்கள், மருத்துவர்கள், நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட்டுகள் என அனைவரையும் வரவழைக்கப்பட்டு விசாரித்தார். சிபிஐ அதிகாரிகளிடமும் விசாரணை நடைபெற்றது. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் உடைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கின் தீர்ப்பு தான் இன்று இன்னும் சற்று நேரத்தில் வாசித்து அதனுடைய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட உள்ளது. இதற்காக இன்று காலை இறந்து போன ஜெயராஜ் பெனிக்ஸோடைய குடும்பத்தினரும் வருகை தந்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் இந்த குற்றச்சாட்டுப்பட்டு குற்றவாளிகளாக தற்போது குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் மற்றும் அவரது உதவி ஆய்வாளர்கள், காவலர்களுடைய குடும்பத்தினரும் வந்திருந்தனர். இந்த வழக்கு இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வாசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த மிகுந்த பரபரப்பு நிகழ்வியாலும் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். அதன் காரணமாக நீதிபதி இந்த வழக்கை 4 மணிக்கு இதில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி காலை வழக்கு என்பதை ஒத்தி வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் சற்று நேரத்திற்கு முன்பாக நீதிபதி முத்துக்குமரன் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார். அவர் வருகை தந்த உடனடியாக அதாவது குற்றம் சாட்டப்பட்டுள்ள 9 இந்த வழக்கில் 10 காவலர்கள், அதில் ஒருவர் ஏற்கனவே இறந்து விட்டார். மீதமுள்ள 9 காவலர்கள், ஆய்வாளர் உள்ளிட்டோர் மதுரை மத்திய சிறையிலிருந்து மிகவும் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் பாதுகாப்பாக அமர வைத்திருந்தனர். தற்போது அவர்களும் குற்றவாளி கூண்டில் ஏறி தற்போது தங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தீர்ப்பு தண்டனை விவரங்கள் என்ன என்ற எண்ணத்தோடு இருக்கின்றார்கள். தற்போது நீதிமன்றம் மிகுந்த பரபரப்புக்கு இடையில் நீதிபதி தற்போது தீர்ப்புகளை வாசிக்க தொடங்கியுள்ளார். குறிப்பாக இந்த வழக்கு என்பது சிபிஐ குற்றப்பத்திரிகையில் இவர்கள் கொடூரமாக தாக்கி கொலைதான் செய்துள்ளார்கள். கொலைக்கான குற்ற வழக்குகள் தான் பதிவு பண்ணப்பட்டிருந்தது. அதுமில்லாமல் வழக்கில் இந்த குற்றவாளிகளை கொடூரமாக மிருகத்தனமாக தாக்கியிருந்தார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டிருந்தது. அதையே அவர்கள் அனைத்து தரப்பு சாட்சிகளையும் அதையே அவர்கள் தெரிவித்திருந்தனர். எனவே இந்த பரபரப்பு சூழலுக்கு இடையில் தான் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இவர்களுக்கு என்ன தண்டனை அல்லது நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார் என்பது தெரிய வரும். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் விசாரணை நடைபெற்று இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கு. இப்ப இதுல பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் கோரிக்கை என்னவாக இருக்கு? நிச்சயமாக பாதிக்கப்பட்ட அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினுடைய கோரிக்கை என்பது மிகுந்த அவர்கள் இந்த வழக்கை என்பது துணிவுடன் மேற்கொண்டனர். பல்வேறு மிரட்டல்கள். ஏனென்றால் இதில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் காவலர்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கை ஜெயராஜினுடைய மனைவி தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்திருந்தால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தங்கள் குடும்பத்தினரை கணவன் மற்றும் மகனை அடித்து கொலை செய்த இந்த காவலர்களுக்கு
குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்று ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த காவலர்கள் இந்த வழக்கை இழுத்தடிக்கும் நோக்கோடு தான் கிட்டத்தட்ட 5.5 ஆண்டுகள் இந்த வழக்கு என்பது நடைபெற்றுள்ளது. இழுத்தடிக்கும் நோக்கம் என்பது இந்த வழக்கு ஒரு விசாரணை முடியும், அந்த விசாரணையுடைய நகல்களை கேட்டு விண்ணப்பிப்பார்கள். அப்பொழுது விசாரணை நீதிமன்றம் நகல் தர முடியாது என்று அறிவிக்கும். ஆனால் அதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்வார்கள். அங்கு தகர முடியாது என்று அறிவிக்கும். இடைப்பட்டு ஒரு 3 மாத காலம் ஆகிவிடும். இவ்வாறு ஒவ்வொரு காவலர்களாக இந்த வழக்கை எப்படியாவது இழுத்தடிக்க வேண்டும், நீர்த்து போக செய்ய வேண்டும், இடையில் ஜாமீன் வாங்கிவிட வேண்டும் என்று பல்வேறு கட்ட முயற்சிகளை செய்தனர். குறிப்பாக இந்த காவலர்கள் யாருக்கும் உயர்நீதிமன்றம் ஜாமீன் தரவில்லை. ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முறை ஒவ்வொரு காவலர்களும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி மதுரை மாவட்ட நீதிமன்றம், உயர்நீதிமன்ற மதுரை கிளை, உச்ச நீதிமன்றம் என பல்வேறு மனுக்கள், ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஜாமீன் மனுக்களை தாக்கல் செய்த அனைத்து நீதிபதிகளும் மனுக்களை தள்ளுபடி செய்தனர். தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் அந்த வழக்கின் நிலையை அவ்வப்போது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்று சொல்வார்கள், நிலை அறிக்கையை மாவட்ட நீதிமன்றம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவ்வப்போது உத்தரவுகளை பிறப்பித்திருந்தனர். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் மாவட்ட நீதிமன்றம் இந்த வழக்கை மிகவும் கவனமாக கையாண்டு இந்த வழக்கு விசாரணை நடத்தினர். அவ்வாறு விசாரணை நடைபெற்ற போதும் இடைப்பட்ட காலங்களில் சாட்சிகள், ஏற்கனவே விசாரணை செய்யப்பட்ட சாட்சிகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது மருத்துவ குறைபாடு காரணமாகத்தான் இவர்கள் இறந்து போக நேரிட்டது. எனவே மருத்துவ அறிக்கையை கேட்டு மனு தாக்கல் செய்து அதில் ஓரிரு மாதங்கள் இழுத்தடித்தார்கள். அந்த வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு விசாரணைக்கு வந்தபோது மருத்துவ சான்றெல்லாம் உங்களுக்கு வழங்க முடியாது, வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. மீண்டும் இந்த வழக்கு விசாரணை தொடங்கும். மீண்டும் ஜெயராஜினுடைய குடும்பத்தினர் இந்த வழக்கை விரைவாக விசாரணிக்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்வார்கள். அப்பொழுதும் நீதிமன்றம் தற்போதைய வழக்கு நிலவரம் என்ன என ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் செய்ய சொல்லி அந்த மாவட்ட நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பிப்பார்கள். மாவட்ட நீதிமன்றம் அதனுடைய நிலை அறிக்கை, எத்தனை சாட்சிகள் விசாரிக்க செய்யப்பட்டுள்ளது, எத்தனை சாட்சிகள் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டுள்ளது, இன்னும் எத்தனை நாட்கள் தேவை, எத்தனை மாதங்கள் தேவை என்று ஒவ்வொரு கட்டமாக மதுரை மாவட்ட நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திற்கு ஒவ்வொரு 3 மாதங்களும் நிலை அறிக்கை தாக்கல் செய்தது. நிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது நீதிபதிகள் மாறுவார்கள். ஆனால் அந்த நீதிபதிகளுடைய எத்தனை நீதிபதிகள் மாறினாலும் அவர்கள் உத்தரவு என்பது ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்து விசாரணைக்கப்பட்ட வழக்கு. அது மட்டுமல்லாமல் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவையே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்திய வழக்கு. எனவே இந்த வழக்கை தொடர்ந்து முறையாக விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு என்பது 5.5 ஆண்டுகள், இந்த வழக்கை பொறுத்தவரை 5.5 ஆண்டுகள் என்பதே மிக விரைவாக விசாரிக்கப்பட்ட வழக்கு தான். இது 5.5 ஆண்டுகள் என்று நாம் பெரிதாக சொல்ல முடியாது. 5.5 ஆண்டுகள் மிக விரைவாக விசாரிக்கப்பட்டு தற்போது தீர்ப்பு வழங்கக்கூடிய சூழலுக்கு இன்று வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.